இப்ப ஸ்டாலின் அவர்கள் என்னன்னா தோல்வி பயம் வந்துடுச்சு. தோத்துற அது வேற, தொகப்பறாங்க, அது உறுதியாயிடுச்சு. இப்ப இன்னும் பயம் வந்துடுச்சு. அவங்க கூட கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் பார்த்தாங்கல்ல, இந்த தொகுதியில சிபிஎம், இப்போ திமுக கூட்டணியில் இங்க நம்ம கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்கள் எல்லாம் கத்துன்னு கத்துனாங்க 5 வருஷம். கடைசியில சீட்டை பிச்சை போட்டார் ஸ்டாலின் அவருக்கு. மொரண்டு பிடிச்சாங்க, முடியாது. கடைசியில் என்ன பண்ணாங்க? சரிங்க ஐயா, வேற வழி இல்லை. திருமாவளவன் அவர்கள், அவர் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு தலைவர், மாற்று கருத்து கிடையாது. ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு தலைவரா இருக்கிறாரு, ஒரு போராடிட்டு இருக்காரு, அதுல மாற்று கருத்து கிடையாது. எனக்கும் அவருக்கும் கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், ஆனா அவர் ஒரு இயக்கத்தின் தலைவரா இருக்கிறார். ஆனா அப்படிப்பட்ட ஒரு தலைவரை திமுக கூட்டணியில் என்ன பண்ணாங்க? மரியாதை கொடுத்தாங்களா? கேவலப்படுத்தினாங்க, அசிங்கப்படுத்தினாங்க, அவமானப்படுத்தினாங்க. கெஞ்சிரா 10 வருஷம் அவர் வச்சுக்கிட்டு இவ்வளவு ஓட்டு போட்டாங்க பட்டியலின மக்கள் திமுகவுக்கு. இன்னைக்கு அவருக்கு என்ன மரியாதை கிடைக்குதாங்க? ஒன்னும் இல்ல. இவ்வளவு வருஷமா வந்துட்டு 6 சீட், 7 சீட், 5 சீட், 8 சீட். இப்ப வந்தாங்க பாரு, யாரு? பிரேமலதா. அவங்களுக்கு 10 சீட்டு ஒரு ராஜ்யசபா. ஆனா என்னன்னா, பிரேமலதா நம்ம கூட்டணிக்கு தான் வேலை செய்யறாங்க. விஜயகாந்த் அவர்கள் கட்சி தொடங்கின காரணமே திமுகவுக்கு எதிராக தான். திமுகவை அகற்ற வேண்டும், ஊழல் திமுகவை ஒழிக்க வேண்டும் என்றுதான் விஜயகாந்த் அவர்கள் கட்சியை தொடங்கினார். இன்னைக்கு இந்த அம்மா அங்கேயே போய் சேர்ந்துட்டாங்க. விஜயகாந்தோட ஆன்மா சும்மா விடாது, மன்னிக்காது. ஆனா இதே பிரேமலதா அவர்கள் முதலமைச்சர் பக்கத்தில் வச்சுக்கிட்டு சொல்றாங்க, என்ன சொல்றாங்க? தமிழ்நாட்டில் என்ன பிரச்சனை? என்ன கொஞ்சம் பேர் கஞ்சா அடிக்கிறாங்க, இந்த பிள்ளைங்க குடிக்கிறாங்க, என்ன கள்ளச்சாரம் வைக்கிறாங்க, என்ன பாலியல் வன்கொடுமை நடக்குது, என்ன சின்ன சின்ன பொண்ணுங்களை ரேப் பண்றாங்க, என்ன சின்ன சின்ன குழந்தைங்களை கெடுத்து கொலை பண்றாங்க. அவ்வளவுதான் நடக்குதான். யார் சொல்றா? பிரேமலதா முதலமைச்சர் வச்சுக்கிட்டு சொல்றா. நேற்று சொல்றாங்க மதுரையில் திருப்பரங்குன்றத்தில், நிச்சயமா திருப்பரங்குன்றத்தில் தீபத்தை நாங்க ஏத்துவோம். ஏத்த போறாங்க. எடப்பாடி பழனிசாமி ஏத்த போறாரு. என்ன பேசுறோம்? எதுவா பேசுறோம்? காங்கிரஸ் பத்தி வேணாம், காங்கிரஸ் திமுகவே தோக்கடிச்சிடுவாங்க. அப்போ அந்த கூட்டணி அப்படிப்பட்ட கூட்டணி, நம் கூட்டணி பலமான கூட்டணி, நம்பிக்கையோட கூட்டணி. மக்கள் நம் கூட்டணிக்கு ஆதரவளிக்கின்றார்கள். மக்கள் நம் கூட்டணிக்கு ஆதரவளிக்கின்றார்கள். ஒரு மாற்றம் வேண்டும், ஆட்சி மாற்றம் வேண்டும். இந்த கீழ்வேலூர் தொகுதியில் 3 முறை சிபிஎம் எம்எல்ஏ. என்ன இந்த தொகுதியில் பாத்தீங்க நீங்க? அப்ப கொடியை பிடிச்சி தூக்குவாங்க. போராடுறோம். என்ன போராடி என்ன பண்ண போறீங்க? ஒன்னும் கிடையாது. குடிக்கிறது தண்ணி இல்லை இந்த தொகுதியில. அப்புறம் எதுக்கு நீங்க மறுபடியும் ஓட்டு போடுறீங்க? மாத்தி ஓட்டு போட்டு இருக்கீங்க. என்ன உங்களுக்கு? ஒண்ணுமே இல்ல. இந்த முறை நம்முடைய வெற்றி வேட்பாளர், கட்சியின் பொதுச் செயலாளர், ஒரு பட்டியலினத்தை சார்ந்தவர், உழைப்பால் உயர்ந்தவர். அவருக்கு ஓட்டு போடுங்க. நிச்சயமாக உங்கள் அத்துணை திட்டங்களும் நிறைவேற்றுவார் என்று இந்த அன்புமணி ராமதாஸ் உறுதி செய்கின்றேன். அவர் சார்பில் நான் உங்களுக்கு உறுதி கொடுக்கின்றேன். நான் உறுதி கொடுக்கிறேன். ஏன்னா நம் கூட்டணி, நம்ம எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் போய் கேட்டு, ஐயா இந்த தொகுதிக்கு எனக்கு வேணும்னா கையெழுத்து போட்டு கொடுக்க போற, ராமா எடுத்துட்டு போங்க. அப்படிதான் ஆட்சி வேணும். அப்படிப்பட்ட ஒரு வேட்பாளரை நீங்கள் எல்லோரும் தேர்வு செய்யுங்கள். இப்ப கடைசியில